போன வீடியோல வந்து நம்ம அஃபென்சிவ் செக்யூரிட்டினா என்னன்னு பார்த்தோம். இந்த வீடியோல டிஃபென்சிவ் செக்யூரிட்டினா என்ன பார்க்கலாம் அண்ட் அதுல இருக்கிற விஷயங்களை பத்தி பார்ப்போம். போன வீடியோ பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்க. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல நான் வரேன். அதாவது அஃபென்சிவ் செக்யூரிட்டின்னு வரும்போது நீங்க வந்து அந்த சிஸ்டம்ஸ் வந்து பிரேக் பண்ணுவீங்க. அதாவது அட்டாக் பண்ணி அதுல ஏதாவது வல்னரபிலிட்டி இல்ல எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் இல்ல பக்ஸ் அது மாதிரி இருக்கு அப்படின்னா, இல்ல ஏதாவது யூசரால அபியூஸ் பண்ண முடியும் அப்படின்னா அந்த விஷயத்தெல்லாம் வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். அதே நேரம் இப்போ டிஃபென்சிவ் செக்யூரிட்டின்னு வரும்போது அதோட ஆப்போசிட், அதாவது அஃபென்சிவ் செக்யூரிட்டில வந்து நம்ம அஃபெண்ட் பண்ணோம், பட் இங்க வந்து நம்ம அதாவது அட்டாக் பண்ணோம், இங்க வந்து நம்ம டிஃபெண்ட் பண்ண போறோம். எப்படின்னா ஒரு அட்டாக் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை வந்து எப்படி ப்ரிவென்ட் பண்றது, அது மட்டும் இல்லாம ஒரு இன்ட்ரூஷன் நடக்குதுன்னா அதை எப்படி வந்து டிடெக்ட் பண்றது. இன்ட்ரூஷன்னா ஒன்றும் இல்லை, அத்துமீறல். அதாவது இப்போ ஒருத்தர் வந்து உங்களோட சிஸ்டம் வந்து உங்களோட பெர்மிஷன் இல்லாம ஆக்சஸ் பண்றாங்கன்னா அதுதான் இன்ட்ரூஷன். அண்ட் அதை வந்து டிடெக்ட் பண்ண போறோம் எப்படி அப்படின்னா சில விஷயங்கள் வந்து நம்ம கொடுக்கறது மூலியமா. ஸோ சில சம் ஆஃப் த ரிலேட்டட் திங்ஸ் வந்து டிஃபென்சிவ் சைபர் செக்யூரிட்டின்றது உதாரணத்துக்கு சைபர் அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்றது. ஃபர்ஸ்ட் வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்றது, அதுக்கப்புறம் ஒரு என்னென்ன ஒரு சிஸ்டம் இருக்குன்னா அதுல இருக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து டாக்குமெண்ட் பண்றது அண்ட் அதை வந்து மேனேஜ் பண்றது. ஏன்னா நம்ம என்ன சிஸ்டம் யூஸ் பண்றோம், டிவைஸ் யூஸ் பண்றோன்ற விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து மேனேஜ் பண்ணுவோம். அதாவது அசெட்ஸை வந்து ஒழுங்கா வந்து மெயின்டைன் பண்ணும். அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர்னு வரும்போது நிறைய வந்து அப்டேட்ஸ் அண்ட் பேட்சஸ் வந்து இருக்கணும். அதாவது இப்போ ஒரு புது எக்ஸ்பெக்ட் வருதுன்னா அதை வந்து அடிக்கடி வந்து அதெல்லாம் செக் பண்ணி அதுக்கான அப்டேட்ஸ் அண்ட் பேட்சஸ் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டே இருக்கோம். அப்படி இல்லைன்னா வந்து நம்மளோட இதுக்கு வந்து பிரச்சனை இருக்கு. அதுக்கப்புறம் செக்யூரிட்டி டிவைஸ் யூஸ் பண்றது மூலியமா, உதாரணத்துக்கு ஃபயர்வால், ஐபிஎஸ், ஐடிஎஸ் இல்லை ஐடிபிஎஸ் இந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்றது மூலியமா உங்களோட டிராஃபிக்கை வந்து ஃபில்டர் பண்ணணும். ஏற்கனவே ஃபில்டர் பத்தி சொல்லியிருந்தேன், அதாவது ஃபயர்வால் ஃபில்டரிங் பத்தி சொல்லியிருந்தேன். எப்படி வந்து ஃபயர்வால் வந்து இந்த ஐபில இருந்து டேட்டா வரக்கூடாது, ஒன்லி இங்க இருந்து வந்து ஆக்சஸ் பண்ணும், இல்லை இந்த இதுல இருந்து தான் வரணுன்றதை வந்து நம்ம கேர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் உங்களோட டிவைஸ்ல வந்து என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு மானிட்டர் பண்ணும். உதாரணத்துக்கு இப்போ லாகின் பண்றேன்னா அந்த லாகின் பண்ணியிருக்கேன்றது வந்து அந்த இடத்துல தெரியும். அது மட்டும் இல்லாம ஒரு யூசர் வந்து லாகின் பண்றாங்கன்னா அவங்க கரெக்டா லாகின் பண்றாங்களா இல்லை தப்பா லாகின் பண்றாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த இடத்துல தான் வந்து ஸ்டோர் ஆகும். அண்ட் டிஃபென்சிவ் செக்யூரிட்டின்னு வரும்போது இதை தான் வந்து ஒரு காமனா வந்து நம்ம பார்க்குற இடம். உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் வந்து செக்யூரிட்டி ஆப்ரேஷன் சென்டர், அதாவது எஸ்ஓசி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து த்ரெட் இன்டெலிஜென்ஸ், இதை பத்தி தனித்தனியாக அடுத்து பார்க்கலாம். அண்ட் அடுத்தது வந்து டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் அண்ட் இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஃபைனலாக மேனுவல் அனாலிசிஸ். பேசிக்கா வந்து டிஃபென்சிவ் செக்யூரிட்டினா இந்த டாபிக்ஸ் தான் நம்ம வந்து கவர் பண்ணுவோம். ஸோ இதை பத்தி டீட்டெயிலாக வந்து அடுத்தடுத்து பார்ப்போம். அண்ட் இப்போ வந்து ஏரியாஸ் ஆஃப் டிஃபென்சிவ் செக்யூரிட்டி. ஃபர்ஸ்ட் வந்து டிஃபென்சிவ் செக்யூரிட்டினா என்னன்னு பார்த்தோம், அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றத பார்த்தோம். அடுத்து வந்து இப்போ வந்து என்னென்ன அதாவது என்னென்ன ஏரியாஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் எஸ்ஓசி, இந்த டீம் தான் வந்து உங்களோட மொத்த ஆபரேஷன்ஸையும் கண்ட்ரோல் பண்றது. அதாவது ஒரு அட்டாக் நடந்துச்சுன்னா நீங்க இது இவங்கள்ட்ட தான் வந்து ரிப்போர்ட் பண்ணுவீங்க, ஏன்னா இவங்களுக்கு தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ ஒரு வல்னரபிலிட்டி இருக்குன்னா, நான் ஒரு அட்டாக் ஒரு ரெட் டீமர் நான் வந்து ஒரு சிஸ்டத்துல வந்து ஒரு வல்னரபிலிட்டி கண்டுபிடிக்கிறேன்னா அதை வந்து இவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதனால இவங்களோட வேலை வந்து அதுதான். அடுத்தது பாலிசி வயலேஷன். இப்போ உங்க கம்பெனியில இருக்க சிஸ்டம்ஸ்க்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குன்னா அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். யாராவது வந்து மதிக்காம இந்த விஷயம், உதாரணத்துக்கு ஒரு நெட்வொர்க் பாலிசின்னு இருக்குன்னா அதை யாராவது வந்து வயலேட் பண்றாங்க, நீங்க வந்து இந்த டிவைசஸ்ல இருந்தா லாகின் பண்ணணும், பட் இதுல இருந்தெல்லாம் லாகின் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பட் இருந்தாலும் அந்த யூசர் வந்து அந்த நீங்க அலோ பண்ணாத டிவைஸ்ல இருந்து லாகின் பண்ணாங்கன்னா இது வந்து ஒரு பாலிசி வயலேஷன் மாதிரி. இதனால நீங்க அவங்க மேல ஒரு ஆக்ஷன் எடுக்கலாம். அன்ஆத்தரைஸ்ட் ஆக்டிவிட்டின்னு வரும்போது உதாரணத்துக்கு உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து திருட்டு போயிடுறது, இல்லை நீங்க வந்து ஃபிஷிங் மெயில் இந்த மாதிரி ஃபிஷிங் மெயில் அண்ட் இந்த மாதிரி விஷயங்களை வந்து கிளிக் பண்ணி உங்களோட டீடைல்ஸ் கொடுக்கறது மூலியமாகவும் உங்களால வந்து யாராவது உங்களை வந்து ஹேக் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம அது மூலியமா வந்து அந்த நெட்வொர்க் வந்து அட்டாக்கும் பண்ண முடியும்ல. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை வந்து இவங்க வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஃபைனலி வந்து நெட்வொர்க் இன்ட்ரூஷன், அதாவது உங்க நெட்வொர்க்னு இருக்குன்னா அதுல தேவையில்லாத டேட்டா அதாவது இருக்கா, பேக்கெட்ஸ் இருக்கா, இந்த மாதிரி விஷயங்களை வந்து இது பண்ணுவாங்க. நீங்க என்னதான் வந்து உங்களோட சிஸ்டம்ஸை வந்து செக்யூரா வச்சிருந்தாலும் இன்ட்ரூஷன்றது வந்து நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா வந்து ஒரு யூசர் வந்து மெலிஷியஸ் லிங்க்ஸ், அதாவது ஃபிஷிங் லிங்க்ஸ் இல்லாண்டு இந்த எல்லாம் ஏதாவது வைரஸ் ஃபைலோ டவுன்லோட் பண்றாங்க அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் வந்து இன்ட்ரூஷன் வந்து டக்குன்னு நடந்துடும். ஸோ செக்யூரிட்டி ஆப்ரேஷன் தான் வந்து முக்கால்வாசி இடத்த வந்து கவர் பண்ணுவாங்க. ஸோ இதான் வந்து மெயினான டாபிக் ப்ளூ டீம்ல. த்ரெட் இன்டெலிஜென்ஸ், அதாவது இது அடுத்தது, அதாவது எஸ்ஓசிக்கு அப்புறம் அடுத்த வரது வந்து த்ரெட் இன்டெலிஜென்ஸ் தான். அதாவது நம்ம வந்து நிறைய எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் அண்ட் நிறைய டேட்டாவோட ரிஸ்க்கை பற்றி தெரிஞ்சு வச்சுருப்போம்ல, அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வந்து ஒரு டேட்டா பேஸ் மாதிரி ஸ்டோர் பண்ணியிருப்போம். எப்போல்லாம் இதில் இருக்கிற ஒன் ஆஃப் த விஷயம் வந்து திருப்பி ஒரு பேட்டர்ன் மாதிரி டிடெக்ட் ஆகுதோ அதை வச்சு நம்ம வந்து இந்த ரிஸ்க் வந்து இந்த இடத்துல இருக்குது, இந்த டேட்டா இதனால இந்த மாதிரி வந்து ஒரு கிரைம் நடக்க வாய்ப்பு இருக்குது, அதாவது இந்த எக்ஸ்ப்ளாய்ட் யூஸ் பண்ணி மேபி சம்மன் வந்து ஹேக் பண்ண சான்ஸ் இருக்குது, நம்ம வந்து கண்டுபிடிப்போம். உதாரணத்துக்கு இப்போ ஒரு கம்பெனின்னு ஒன்று இருக்குன்னா அந்த கம்பெனி வந்து யூசர்ஸோட டேட்டாவை வந்து அவங்க ஆப் மூலியமா திருடுறதோ இல்லை ஏதோ ஒரு ப்ராடக்டை அந்த கம்பெனி வேணுக்குன்னே ஹால் பண்ணுறது. இன்னும் ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்மளோட இன்ஃபர்மேஷன் இல்லாமல், அதாவது நம்மளோட பெர்மிஷன் இல்லாமல்
ஒரு ஸ்பைவேரோ இல்லை ஒரு மேல்வேரோ நம்ம ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி அது மூலயமா நம்ம மாட்டிட்டு இருந்தது. உண்மையாலுமே நம்ம இந்த பெகாசஸ் ஸ்பைவேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஸ்பைவேர் மூலியமா நம்மளோட பொலிட்டீஷியன்ஸோட கால்ஸ் அண்ட் எல்லாத்தையும் டேப் பண்ணாங்க, ரெக்கார்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்கல்ல. அது வந்து கம்சர்வேட்டிவ்ஸ் தான். ஏன்னா அந்த இதை வந்து கண்டுபிடிக்கிறதுன்றது வந்து கஷ்டம். ஸோ நம்ம இன்டெலிஜென்ஸ்னா நம்ம டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ணும். த்ரெட்டுனா ஒரு ஆபத்து, அதாவது சம்திங் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால அது வந்து மேபி அது வந்து அந்த டேஞ்சராக அமையறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அது மேபி எதனால அமையும்னா, மேபி உங்களோட எனிமீஸ் வந்து உங்களை பற்றின இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி பண்ணுவாங்க. இதுதான் வந்து த்ரெட்டு. இன்டெலிஜென்ஸ்ன்றது நம்ம கலெக்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணுற டேட்டா. இந்த டேட்டா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நம்மளால வந்து ஒரு டேட்டாவை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி அது மூலியமா நிறைய அட்டாக்கர் வந்து எப்படி வந்து இது பண்ணுவாங்க, அவங்களோட மோட்டிவ்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இதுக்காக தான் த்ரெட் இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று இருக்கும். அண்ட் இந்த மாதிரி டெக்னிக்ஸ் அண்ட் ப்ரொசீஜரை வந்து கற்றுக்கிறது மூலியமா உங்களால் வந்து ஈஸியாக வந்து யார் அட்டாக்கர், யார் த்ரெட்டு, எப்படி வரும், அவங்களோட ஆக்டிவிட்டி எல்லாத்தையும் ப்ரெடிக்ட் பண்ணிட முடியும். அதனால தான் இந்த டேட்டா கலெக்ஷன் ஃபுல்லாகவே பண்ணுறோம். அண்ட் ஃபஸ்ட்டு 2 வந்து எஸ்ஓசின்னு ஒன்று பார்த்தோம். அடுத்தது வந்து 2ஆவதா வந்து த்ரெட் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு பார்த்தோம். 3ஆவதா வந்து டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ். அதாவது இதில் சப் கேட்டகரிஸ் இருக்குது. உதாரணத்துக்கு டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸில் தான் வந்து இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ், மேனுவல் அனாலிசிஸ் இது எல்லாமே பண்ண முடியும். அதாவது ப்ளூ டீமில் இது 3ஆவதா வரும், அதாவது மோஸ்ட் காமனான டேர்ம்ஸில். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ். டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ்னு வரும்போது இப்போ நார்மலாக வந்து ஒரு மர்டரோ இல்லை ஏதோ ஒரு க்ரைமோ நடந்தா போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஃபாரன்சிக்ஸ் டீம்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா க்ளூஸ் தேடுவாங்க. இப்போ ஒரு கிரைம் நடந்திருக்குன்னா அந்த குற்றவாளி கன்ஃபார்மாக, அதாவது அந்த கிரிமினல் வந்து கன்ஃபார்மாக ஏதாவது ஒரு க்ளூஸை விட்டுட்டு போகும். அந்த மாதிரி க்ளூவை வந்து இந்த ஃபாரன்சிக்ஸ் டீம் தான் கண்டுபிடிப்பாங்க. அதே மாதிரி தான் கம்ப்யூட்டரில் பண்ணும்போது டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ். அதாவது இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா இதில் வந்து ஒன் ஆஃப் த டிஃபென்சிவ் செக்யூரிட்டியில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பார்ட் ஃபோக்கஸ் வந்து எங்கே இருக்குன்னா எவிடன்ஸ். அதாவது ஒரு அட்டாக் நடந்துச்சுன்னா அந்த அட்டாக் நடந்ததுக்கான அந்த எவிடன்ஸை வந்து கேதர் பண்ணி அது எப்படி நடந்துச்சு, என்ன திருடினாங்க, எப்படி திருடினாங்க, அது எப்படி அன்ஆத்தரைஸ்டு கண்டென்ட்டா இல்லை என்ன கண்டென்ட் அப்படின்றத வந்து இது எல்லாமே வந்து இதில் தான் வந்து பார்க்க முடியும். அதாவது தெஃப்ட் பற்றி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அனலைஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து அதில் ஒன்றாவது கேட்டகரி வந்து ஃபைல் சிஸ்டம். உதாரணத்துக்கு ஒரு சிஸ்டத்தோட காப்பியை வந்து எடுத்து வச்சுட்டு அது மூலியமா வந்து ஏதாவது மாடிஃபை ஆயிருக்கா என்னன்றதை வந்து இதில் செக் பண்ணுவாங்க. அப்புறம் மெமரி. இப்போ ரேம்னு இருந்துச்சுன்னா ஒரு அட்டாக்கர் வந்து ஒரு இதை நடத்திட்டு இருக்கும்போது அவன் என்ன வந்து மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணான் மெமரியில், அதாவது ஃபைல் சிஸ்டம் மாடிஃபை பண்ணுறது இல்லாமல் மெமரிலையும் மாடிஃபிகேஷன் பண்ணிப்பான். நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த பர்டிகுலர் மெமரி, மாடிஃபை பண்ண மெமரியை வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதையும் வந்து ஒரு ஃபாரன்சிக்ஸ் இமேஜாக வந்து இது பண்ணிப்போம். அதாவது லோ லெவல் காப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த அந்த டிவைசஸோட எவிடன்ஸ்க்காக நம்ம அந்த டிவைசஸை வந்து க்ளோன் பண்ணிக்கிறோம். சிம்பிளாக சொல்லணும்னா க்ளோனிங் ப்ராசஸ் தான். ஒரு காப்பி மாதிரி எடுத்துக்கிறோம். அந்த காப்பி மூலியமா நம்ம யாரும் அதை டேம்பர் பண்ணிடாம பார்த்துக்கிட்டு we are just அனலைசிங் இட். அதுக்கப்புறம் சிஸ்டம் லாக்ஸ். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம எது பண்ணாலும் சிஸ்டம்ல வந்து லாக்ஸ் மாதிரி ஸ்டோர் ஆகும் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் லாகின் பண்ணீங்கன்னா கரெக்டான பாஸ்வேர்டு யூஸ் பண்ணீங்கன்னா கரெக்டான பாஸ்வேர்டு வச்சு லாகின் பண்ணியிருக்கீங்க, இந்த டைமுக்கு லாகின் பண்ணியிருக்கீங்கன்றது உங்கள் லாகில் ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி தப்பாக லாகின் பண்ணீங்கன்னா தப்பாக லாகின் பண்ண இடத்த வந்து ஸ்டோர் பண்ணும். இதே மாதிரி நிறைய விஷயங்களை வந்து உங்கள் சிஸ்டம் வந்து லாக் பண்ணிகிட்டே தான் இருக்கும். நீங்கள் சாஃப்ட்வேர் எடுத்தீங்கன்னா இந்த நேரத்தில் இந்த சாஃப்ட்வேர் லாக் ஆயிருக்கு, இல்லை நீங்கள் ஒரு கமாண்ட் டைப் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த கமாண்ட் உங்களால் பார்க்க முடியும் என்னென்ன கமெண்ட்ஸ் டைப் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஃபைனலாக நெட்வொர்க் லாக். அதாவது என்னென்ன பேக்கெட்ஸ் வந்து வந்திருக்கு, என்னென்ன பேக்கெட்ஸ் போயிருக்கு அண்ட் இந்த மாதிரி விஷயங்களை வந்து இல்லை ஏதாவது ஒரு அட்டாக் நடக்குதா இல்லை இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்மளால வந்து நெட்வொர்க் லாக்ஸில் வந்து பார்க்க முடியும். இதுதான் டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ். அண்ட் அடுத்தது வந்து இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ். அதாவது ஒரு டேட்டா பிரிட்ஜ் நடக்குது அப்படின்னா அதை உடனே வந்து இன்சிடென்ட்ன்றது வந்து ஒரு விஷயம், அதாவது ஒரு இன்ட்ரூஷனோ இல்லை ஏதோ ஒரு சம்திங் வந்து ஒரு அட்டாக் மாதிரி சைபர் அட்டாக் மாதிரி நடக்குது, அதாவது டினைல் ஆஃப் சர்வீஸ் இந்த மாதிரி இருக்குன்னா அதை வந்து எதனால நடக்குதுன்றத வந்து முதல்ல கண்டுபிடிப்பாங்க. உதாரணத்துக்கு அது வந்து சம் மிஸ்கான்ஃபிகரேஷனால இருக்கலாம், இல்லை உங்களோட அட்டெம்ப்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சம்பவம் இருக்கலாம், இல்லை இந்த பாலிசி வயலேஷன் ஏதாவது ஒரு பாலிசி வயலேட் பண்ணி வந்திருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு சிஸ்டமில் வந்து நீங்கள் வந்து டிஓஎஸ் வந்து பண்ணுறீங்க, அதாவது ஒரு வெப்சைட் இருக்குன்னா அந்த வெப்சைட்டையோ இல்லை நெட்ஒர்க்கையோ வந்து நீங்கள் ரன் பண்ணாமல் விடாமல் பண்ணுறீங்கன்னா அந்த இது ஏன் நடக்குதுன்றது இந்த இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் டீம் வந்து உடனே வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. எப்படின்னா அவங்களோட மொத்தமே வந்து 4 மேஜர்ஸ் இதுதான் இருக்குது. இப்போ ஒரு அட்டாக் நடக்குதுன்னா நீங்கள் எப்படி வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்கன்றதான் இதோட கான்செப்ட். அதாவது கம்பெனிஸில் இல்லைன்னா உங்களோட நெட்ஒர்க்கில் இப்போ வந்து நிறைய அட்டாக்ஸ் நடக்கும்ல, அந்த அட்டாக்ஸை வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிப்பீங்க அண்ட் அதுக்கு வந்து எப்படி வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. இதை வந்து எதுக்குன்னா
உங்களோட டேமேஜை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே வந்து நம்ம வந்து இந்த விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அது வந்து நம்ம வந்து கற்றுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இதில் 4 ஃபேஸஸ் இருக்குன்னு ஏற்கனவே சொன்னேன். ஒன்று வந்து ப்ரிப்பரேஷன் ஃபேஸ். இதில் வந்து நம்ம டீமை வந்து ரெடி பண்ணுவோம். அதுக்கு அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து என்னென்ன மெஷர்ஸ் வந்து பண்ணணும். ஒரு அட்டாக் நடக்குதுன்னா இந்த விஷயத்த வந்து பண்ணால் அந்த அட்டாக்கை ப்ரிவென்ட் பண்ண முடியுன்றதை அவங்களுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணணும். அப்புறம் டிடெக்ஷன் அனாலிசிஸ். இந்த டீம் என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு தேவைப்படுற ரிசோர்ஸை வந்து அவங்க கலெக்ட் பண்ணி, அதாவது அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுதோ அதெல்லாம் வச்சிருப்பாங்க. அதாவது இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸை வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்கும் அதை வந்து மோரோவர் வந்து அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த டீம் தான் வந்து இது பண்ணுவாங்க. அதாவது டிடெக்ஷன் அனாலிசிஸ். அடுத்தது கண்டெய்ன்மெண்ட், எராடிகேஷன் அண்ட் ரெக்கவரி. நீங்கள் வந்து இப்போ ஒரு இன்சிடென்ட்ஸை டிடெக்ட் பண்ணுறீங்க, அதாவது இப்போ ஏதோ ஒரு அட்டாக் நடக்குது இல்லை ஏதோ இன்ட்ரூஷன் நடக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து மற்ற சிஸ்டம்ஸையோ இல்லை அதை வந்து எலிமினேட் பண்ணணும். அதாவது மற்ற சிஸ்டம்ஸ் அட்டாக் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் அதை வந்து எலிமினேட் பண்ணணும். இல்லை ஏற்கனவே இன்ஃபெக்ட் ஆயிருக்க சிஸ்டம்ஸை ரெக்கவர் பண்ணணும். இதுதான் எராடிகேஷன் அண்ட் ரெக்கவரி. அதாவது அதை வந்து தனியாக ஒதுக்கணும், அதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து எலிமினேட் பண்ணுறது, அண்ட் ஃபைனலி வந்து எந்தெந்த சிஸ்டம்ஸ் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கோ அதெல்லாம் ரெக்கவர் பண்ணுறது. ஒரு வேளை வந்து இந்த வந்து ஒரு சிஸ்டமில் வந்து கம்ப்யூட்டர் வைரஸ் இருக்குன்னா மற்ற டிரைவ், இப்போ நீங்கள் ஒரு சிஸ்டம் வச்சுருக்கீங்கன்னா சிடி இப்படி இருக்கும், இதுலேருந்து மற்ற டிரைவுக்கு பரவாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அது பண்ணலாம். இல்லை உங்கள் நெட்ஒர்க்கில் வேறு சிஸ்டம்க்கு வந்து பரவாமல் இருக்கணும். அதாவது இந்த வைரஸ் இந்த சிஸ்டம்லேருந்து அந்த சிஸ்டம்க்கு நெட்ஒர்க் வழியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடக்கூடாது, இல்லை நம்ம நெட்ஒர்க் இன்ஃபெக்ட் பண்ணிடக்கூடாது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம பார்ப்போம். அண்ட் ஃபைனலி போஸ்ட் இன்சிடென்ட், அதாவது ரெக்கவரிக்கு அப்புறம் ஒரு ரிப்போர்ட், அதாவது என்ன வந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அண்ட் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எப்படி ஃபியூச்சரில் வந்து ப்ரிவென்ட் பண்ணணுன்றதை வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணியே ஆகணும். அப்போனா தான் கம்பெனி வந்து அதே தப்பை திருப்பி பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம பண்ணுற முக்கால்வாசி தப்பு எங்கே இருக்குன்னா மிஸ்கான்ஃபிகரேஷன், டிஃபால்ட் பாஸ்வேர்டு இந்த மாதிரி விடுற இடத்துல தான் இருக்கும். ஸோ நம்ம தான் வந்து நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து செக்யூராக வச்சுக்கணும். அண்ட் ஃபைனலி மேல்வேர் அனாலிசிஸ். எல்லாருக்கும் தெரியும் மேல்வேர்ன்றது வந்து ஒரு சாஃப்ட்வேர் தான். அது என்ன பண்ணுன்னா நம்மளோட பேசிக்கான ஃபங்க்ஷன்ஸை மாற்றிடும். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு ஃபைலுக்கு வந்து நார்மலாக ஒரு கேம் ஃபைல் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், இன்டர்நெட்லேருந்து ஸ்டீம்லேருந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா அது ஒரு அஃபிஷியல் வெப்சைட். ஸோ உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து வைரஸ் இருக்க சான்ஸ் இருக்குது. ஆனால் அதே பைரேட்டட் வெப்சைட்டோ இல்லை அதாவது கிராக் சாஃப்ட்வேர்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணும்போது அந்த வெப்சைட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளே வந்து ஒரு மேல்வேரோ இல்லை சம்திங் ரிலேட்டட் டு அந்த டைப்ஸில் ஏதாவது ஒன்று வைரஸ் இல்லை இந்த மாதிரி விஷயங்களை வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிடுற சான்சஸ். இந்த மாதிரி நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட டேட்டாஸ் வந்து ஸ்டீல் ஆக வரதே சான்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த மேல்வேர் வந்து என்ன பண்ணணும், நம்ம சிஸ்டத்தோட நிறைய விஷயங்களை வந்து ஆல்டர் பண்ணி டேட்டாவை வந்து அந்த பர்சனுக்கு வந்து அதை வந்து நெட்ஒர்க் வழியாக அந்த அட்டாக்கருக்கு அனுப்பிச்சிடும். இப்போ நான் தான் விக்டிம் அப்படின்னா என்னோட டேட்டாவை அந்த அட்டாக்கருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பிச்சிடும். அதாவது அவங்க நினச்சா என்னோட ஃபைல் சிஸ்டம்ஸை மாடிஃபை பண்ணலாம், இல்லை அவனோட வேற ஒரு யூசர் கிரியேட் பண்ணி என்னோட டேட்டா ஃபுல்லாக திருடலாம். இந்த மாதிரி அவனால என்னென்னாலும் பண்ண முடியும். இதில் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னா பேசிக்காக 3 தான் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதாவது ட்ரையாக்னில். பட் அதில் நிறைய இருக்குது. உதாரணத்துக்கு வைரஸ்ன்றது ஒரு சின்ன பீஸ் ஆஃப் கோட் தான். ஆனால் இது என்ன பண்ணும் அப்படின்னா மோரர்லெஸ் மேல்வேரோட ஃபங்க்ஷன் தான். இதுவும் ஒன் ஆஃப் த டைப்ஸ் ஆஃப் மேல்வேர்ன்றதுனால இதை எக்ஸிக்யூட் பண்ணீங்க, அதாவது வைரஸ்க்கு வந்து எக்ஸிக்யூஷன்றது தேவை. அப்புறம் தான் வந்து அட்டாக்கருக்கு வந்து அந்த ஆக்சஸ் கிடைக்கும். அதே நேரம் இது வந்து என்ன பண்ணுன்னா இன்ஃபெக்ட் பண்ணிட்டு கம்ப்யூட்டர் இன்ஃபெக்ட் பண்ணிட்டு ஆல்ட்ரு பண்ணுறது, அதாவது ஒரு கம்ப்யூட்டர் தான் ஆல்ட்ரு பண்ணுறது, இல்லை ஃபைல்ஸை டெலிட் பண்ணுறது, இல்லை ஓவர் ரைட் பண்ணுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண முடியும். அதனால அந்த சிஸ்டம் வந்து ஸ்லோவில் இருந்து அன்யூசபிளாக கூட மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ட்ராஜன், அதாவது வைரஸ்க்கும் ட்ராஜனுக்கும் ஒரே வித்தியாசம் தான். வைரஸில் வந்து நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணாதான் அது வந்து ஒர்க் ஆகும். ஒரு ஃபைல் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா அது வந்து எக்ஸிக்யூட் பண்ணாதான் வைரஸ் வந்து ஒர்க் ஆகும். ஆனால் ட்ராஜன் அப்படி இல்லை. நீங்கள் ஒரு ஃபைலை வந்து தவறி வந்து ஒரு மலிஷியஸ் லிங்க்லேருந்து டவுன்லோட் பண்ணிட்டீங்க, அது ஒரு ட்ராஜன் ஆசாக இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைல் நீங்கள் டவுன்லோட் பண்ண உடனே எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி வந்து அதை வந்து எழுதியிருப்பாங்க அதோட கோட. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இதுவும் வந்து மோரர்லெஸ் வந்து மொத்த கண்ட்ரோலையும் அந்த அட்டாக்கருக்கு கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் ஒரு வீடியோ பிளேயரை வந்து ஏதோ ஒரு வெப்சைட்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து அட்டாக்கருக்கு நீங்கள் கம்ப்ளீட் ஆக்சஸ் நீங்களே கொடுத்துருவீங்க. அதாவது ஷேடி வெப்சைட்னா ஒன்றும் இல்லை, இந்த கிராக் ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணுற வெப்சைட், அதாவது பைரேட்டட் சாஃப்ட்வேர்ஸை டவுன்லோட் பண்ணுற வெப்சைட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரேன்சம்வேர், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இதுவும் ஒரு மேல்வேர் தான். பட் இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களோட சிஸ்டம்ஸில் இருக்க ஃபைல் எல்லாத்தையும் என்கிரிப்ட் பண்ணிட்டு, அதாவது உங்கள் டேட்டாவெல்லாம் என்கிரிப்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இட் வில் ஆஸ்க் யூ ஃபார் ரேன்சம், அதாவது உங்களை மிரட்டும். நீ இவ்வளோ பணம் தரல இல்லை இவ்வளோ பிட்காயின் தரல அப்படின்னா உன்னோட டேட்டாவை வந்து நான் வந்து கம்ப்ளீட்டாக அழிச்சிருவேன், இல்லை அதை நான் ரிலீஸ் பண்ணிடுவேன். இட் வில் த்ரெட்டன் யூ, உங்களுக்கு வந்து ஒரு த்ரெட் மாதிரி வந்து கொடுக்கும்.
ஸோ எப்போ வந்து நீங்கள் அவங்க கேட்குற அமௌண்ட்டை கொடுக்குறீங்களோ அப்போ வந்து அந்த பாஸ்வேர்டை வந்து அவங்களுக்கு கொடுப்பான். அதாவது அதை அன்லாக் பண்ணுற பாஸ்வேர்டை உங்களுக்கு கொடுத்துருவோம். அதை டீக்ரிப்ட் பண்ணணும்ல, அதுக்கு அவன் பாஸ்வேர்டு வச்சிருப்பான், அதை கொடுத்துருப்பான். எப்போ ஆனால் நீங்கள் ரேன்சம் கொடுக்குறீங்களோ அப்போ. பட் இது வந்து நீங்கள் ரேன்சம் கொடுத்தா உங்களோட ஃபைலுக்கு வந்து உத்தரவாதமான கிடையாது. அதை அவங்க ஏமாற்ற கூட முடியும். ஸோ நம்ம என்றைக்குமே வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்கு கிராக் சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் இந்த மாதிரி அனானிமஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அண்ட் மேனுவல் அனாலிசிஸில் வந்து 2 டைப் தான் இருக்கும். ஒன்று ஸ்டாட்டிக், இன்னொன்று டைனமிக். ஸ்டாட்டிக்னு வரும்போது நீங்கள் அதை வந்து அந்த ப்ரோக்ராமை வந்து ரன் பண்ணாமல் வெறுமனா வந்து அந்த ஃபைலோட அதாவது கொஞ்சம் அசம்பிளி லாங்குவேஜ் பற்றி தெரிஞ்சிருந்தா போதும், உங்களால் அதை வந்து பண்ண முடியும். ஆனால் டைனமிக்கில் வந்து அந்த ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட், அதாவது ஒரு வெர்ச்சுவல் மிஷின்லேயோ இல்லை எதுலேயோ அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி அதுக்கப்புறம் அதோட ஆக்டிவிட்டிஸ் வந்து மானிட்டர் பண்ணுவீங்க. அந்த அதாவது நீங்கள் வந்து அந்த மேலே ரன் பண்ணும்போது எப்படி அது பிஹேவ் பண்ணுது, என்னென்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் வந்து அது ப்ரொசீட் பண்ணுதுன்றதை வந்து உங்களால் அதில் பார்க்க முடியும். இதுதான் வந்து அதோட இது. ஸோ இதோட நம்மளோட டிஃபென்சிவ் செக்யூரிட்டியில் இருக்க விஷயங்கள்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கரியர்ஸ் பற்றி பார்க்கலாம். அது வந்து அடுத்த பார்ட்டில் தான் வரும். அண்ட் தேங்க்யூ. இந்த கண்டென்ட் வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மோரோவர் வந்து இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலோ இல்லை ஏதாவது நான் வந்து மிஸ்டேக் ஏதாவது வந்து மாற்றி சொல்லியிருந்தாலோ கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் வந்து அதில் வந்து சில விஷயங்களை வந்து மாற்றி சொல்ல முடியும். ஸோ தேங்க்யூ. பாய்.